வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ரிலேட்டிங் டு கரண்ட் மார்க்கெட் ப்ளஸ் நான் பர்சனலாக எடுத்த ட்ரேட்ஸ் அண்ட் ரீசன் பிஹைண்ட் தட் அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. நிஃப்டி வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நோமேன்ஸ் லேண்ட். டெஃபினட் ஏரியா ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் ப்ளாட் பண்ண முடியாது. ஹவவர் ஒரு டைனமிக்காக இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளாட் பண்ண முடியும். சிம்பிள் கான்செப்ட், நிஃப்டி எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். மேபி அது ஒரு கரெக்ஷனாக கூட இருக்கலாம் ஆர் ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்விங்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ் அண்ட் அகெயின் ஒரு கரெக்டிவ் வேவ் அண்ட் அகெயின் ஒரு இம்பல்ஸ் வேவ் ஃபார்மாக இருக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கரெக்டிவ் வேவ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. இன்னி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் அனதர் ஃபேக்டர் 50 மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லேருந்து ரொம்ப அஹெட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் 1 o'clock 2 o'clock. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்லைட் இண்டிகேஷன், கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். அகெயின் நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே ப்ராபபிலிட்டி டீலிங். ஸோ சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். ஹவவர் இப்போ இருக்கிற ப்ராபபிலிட்டி படி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அரவுண்ட் 1600 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அங்கேருந்து ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கூட ட்ராவல் ஆகும். எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனாலும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்க போகிற சப்போர்ட் 15800 ஆஸ் ஆஃப் நோ. இன்கேஸ் ப்ரைஸ் ஒன்று மேலே போய் இந்த ஏரியாவில் நல்லா கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி மேலே போச்சுன்னா மேபி அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். பட் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹவர் ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு வந்து இம்பல்ஸ் வேவ் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ப்ரைஸிங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பர்சனலாக எடுத்த ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கியூமென்ஸ் இந்தியா ஜூலை கான்ட்ராக்ட் எடுத்தேன். 21st ஜூன் அன்றைக்கி நான் இந்த என்ட்ரி எடுத்தேன். ரேட் பார்த்திங்கன்னா 827. இந்த பொசிஷன் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசன் பிஹைண்ட் த ட்ரேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபாலிங் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு நான் உடனே என்ட்ரு ஆகலை. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரீடெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி 21st ஒரு டோஜி ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் ஹவர்லியில் நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு அந்த அன்னைக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி எடுத்தேன். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ரீடெஸ்ட் தான். எதுக்குன்னா இந்த டெய்லி பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு இது வந்து ப்ராபபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது, அதனால் நான் என்ட்ரி எடுத்தேன். ஆன் தி அதர் ஹேண்ட் இது நீங்கள் ஒரு செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் இருக்குது. அண்ட் இதுதான் இந்த ஸ்விங்குக்கு இதுதான் ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கலாம், ஆனால் ஆகலை. பிகாஸ் உங்களுக்கு இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். ஹவவர் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு அவுட் சைட் தி சேனல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த சின்ன ட்ரெண்ட் லைன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் இதில் என்ன மேஜராக ப்ளே ஆகும்னா உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் ஆஃப் சேனல், இந்த சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆனது வந்து 17th மார்ச் அந்த அன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் இருந்து பிரேக் அவுட் ஆனது 15th ஜூன். ஆல்மோஸ்ட் 3 months, ஏப்ரல் மே ஜூன் 3 months உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இதே டவுன்வர்ட் சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அகெயின் இந்த 3 மாதமாக கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்த சேனல் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதோட மூமெண்ட் வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு திஸ் ஹவர்லி சேனல், லைக் ஹவர்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதனால தான் இந்த இடத்துல நம்ம பையிங் போகிறோம். அகெயின் அந்த இடத்துல வந்து ஒரு வீக் செல்லர்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் கன்ஃபரன்ஸ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தவங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆன ஏரியா பார்த்திங்கன்னா இந்த சேனல் எங்கே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சோ அது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ஏரியாவையும் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் க்ரைட்டீரியா தான். அண்ட் அனதர் கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். ஸோ ப்ரைஸ் வந்து
அதை சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர். இன்னும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் நான் நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் இது என்ட்ரி ஆனேன். லைக் இன் ஹவர்லி, இன் 15 minutes எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்விங்ஸ் எங்கே ஐடென்டிஃபை பண்ணலன்னா, ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்விங்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஹவவர் இப்போ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது இந்த ஸ்விங்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஆனால் சேனலுக்கு வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டாக இருக்கணும். லைக் இம்மீடியட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 900 ரேஞ்ச், 900 to 910 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர் அகெயின் அங்கே கூட ப்ரைஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு ஆல் டைம் ஹை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். லைக் பாட்டம் ஆஃப் த சேனல் இந்த ஏரியா, அட் த சேம் டைம் இந்த கிளஸ்டர் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த இடத்துலேருந்து திருப்பி ப்ரைஸ் ஆரிஜினேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஏரியாவும் ஒரு சப்போர்ட் தான், பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ப்ரைஸ் அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்ட் வென் கன்சிடர் டு கரண்ட் மார்க்கெட் சினாரியோ, எஸ் இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், பட் ப்ரைஸ் அதே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வால்யூமும் நல்ல வால்யூம் கிடச்சிருக்கு. வால்யூம் ப்ரொஃபைலில் ஓவராலாக நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாலாம், அதாவது இங்கே வந்து ஒரு நல்ல வால்யூம், செல்லிங் வால்யூம் கிடச்சிது. வால்யூம் ப்ரொஃபைல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு நல்ல செல்லிங் இருந்துச்சு, அண்ட் அகைன் இங்கேயும் நல்ல செல்லிங் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மற்ற ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செல்லிங்கான வால்யூம் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி பையிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு. ஸோ எப்போயுமே வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது கரண்ட் வால்யூம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக ஒரு இது நான் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேஞ்ச் பார்த்துட்ருக்கேன் வால்யூம் ப்ரொஃபைலில். அண்ட் எப்பயுமே கரண்ட் ரேஞ்ச் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது இட் இஸ் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வால்யூம்ஸ் எங்கெங்கே டேலி ஆகி எங்கெங்கே பில்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே கண்கூட தெரியும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ அப்படி நான் அனலைஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த செல்லிங் வால்யூம்ஸ் எல்லாமே இப்போ பையிங் வால்யூம்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் ஒரு இந்த 840, 830 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 5.6 million பையிங் அண்ட் 7.6 million செல்லிங் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அது அப்படியே டேக் ஓவர் ஆகி மோரர்லெஸ் ஈக்குவலாக வந்திருக்காங்க. அரவுண்ட் 7.6 million பையிங், ரெண்டு சைடும் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டும் வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும்போது இருந்த ஒரு லேக் ஆஃப் 2 million பையர்ஸ் இந்த ஏரியாவில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ப்ரைஸ் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரொம்ப இந்த வால்யூம் ப்ரொஃபைல்குள்ளே போக வேணாம், அதை நம்ம மேபி லேட்டர் பாயிண்டில் பார்க்கலாம் மற்ற வீடியோஸில். இப்போ ஸ்விங்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எஸ் இந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு. இது வந்து ட்ரேடிங் வித்தின் பேட்டர்ன், ஸ்விங் ட்ரேடிங். அதே இது இந்த இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது வந்து ட்ரேடிங் அவுட் சைட் பேட்டர்ன். அந்த அவுட் சைட் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இது இம்பல்ஸ் வேவ், இது கரெக்டிவ் வேவ், அண்ட் அகெயின் ஒரு இம்பல்ஸ் வேவ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இந்த ஷார்ட் டேர்மில் இந்த பிரேக் அவுட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி கன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த என்ட்ரி எடுத்தேன். ஸோ இதில் நம்ம ஸ்விங்ஸ்க்கு புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஸ்விங்ஸ் வித்தின் பேட்டர்ன் அண்ட் ஸ்விங்ஸ் அவுட் சைட் பேட்டர்ன், இதை ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து நம்ம சப்ஸ்கிரைன் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அகைன் இந்த இடத்துல நீங்கள் ஸ்விங்ஸ் ட்ரேடிங் வித்தின் பேட்டர்ன்ஸ்னால் இது ஒரு ஃபாலிங் சேனல். ஸோ நீங்கள் ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் தான் செல்லிங் பண்ணணும், ஏரியா ஆஃப் சப்போர்ட்டில் பை பண்ணக்கூடாது. அது ஏன் என்ன ரீசனுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் புரியும், ஏன் நம்ம எப்போயுமே ஃபாலிங் சேனலில் ஒரு ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸை செல் பண்ணணும், அட் த சேம் டைம் ரைசிங் சேனலில் ஏரியா ஆஃப் சப்போர்ட்டில் பை பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வாங்கலாமா அப்படின்னா, டெஃபினட்டாக ஆப்ஷன்ஸ் வந்து ஐ ஒன்ட் ப்ரிஃபர். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் எஸ் நேற்று ஒரு
3% மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல்லா நாளும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கே உங்களுக்கு 3 months ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறக்கு லைக் உங்களுக்கு சார்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் சிம்பிளாக இருக்கும், பட் இட் கன்சியூம்ஸ் டைம். ஜூலை பாதி கூட ஆகலாம், ஜூலை லாஸ்ட் கூட ஆகலாம், பட் போகலாம், அதுதான் ப்ராபபிலிட்டி. அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம ஹோல்ட் பண்ணணும். என்றைக்கு ப்ரைஸ் இந்த டெய்லி ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி நான் வெளியே வந்துடுவேன். வித்தவுட் ஹிட்டிங் த டார்கெட் என்றைக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுனாலும் வெளியே வந்துடுவேன். இன்கேஸ் ஹோல்ட் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் நான் எக்ஸிட் ஆவேன். அதுதான் என்னோடய பிளான். அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ், அகைன் கம்மிங் டு ஆப்ஷன்ஸ் பாயிண்ட், இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பையிங் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். பட் ஹவவர் ஃபியூச்சர்ஸ் பையிங் நான் எடுத்திருக்கேன். பேஸ்ட் ஆன் யுவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கன்சல்டேஷன் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். பட் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து கியூமன்ஸில் இருக்கிற ஸ்விங் அனாலிசிஸ். நான் அடுத்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா லாசர் அண்ட் டர்போ. அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜூலை கான்ட்ராக்ட் எடுத்தேன், 23rd எடுத்திருக்கேன். ரேட் பார்த்திங்கன்னா 1497 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். ஸோ 1497, அதாவது 23rd ப்ரைஸ் வந்து எப்போ இந்த பிரேக் அவுட் ஆகி கீழே கொஞ்சம் புல் பேக் கொடுத்தாங்களோ அந்த புல் பேக்கை யூஸ் பண்ணி நான் என்ட்ரானேன். ஸோ லாசர் அண்ட் டர்போ கான்செப்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரேடிங் வித்தின் சேனல் பிரேக் அவுட், அதை பற்றின எக்ஸாம்பிள். இப்போ வந்து ட்ரேடிங் ஸ்விங்ஸ் வித்தின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து எந்த சேனலும் அப்ளை ஆகலை, ஜஸ்ட்டு பியூராக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லாசர் அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா 1565 ஏரியா, அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் அகெயின் 1450 அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் 1325 ஒரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த 1325 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் உங்களுக்கு அந்த ஆல் டைம் ஹை தான் டச் பண்ணாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர், அங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவை டச் ஆயிருக்கு 1450 வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஆனால் இந்த ஏரியாலெலாம் ப்ரைஸ் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு, எங்கேயும் ரியாக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரியாக்ஷனும் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் மேபி உங்களுக்கு இது சின்ன ஸ்விங்காக தெரிஞ்சாலும் இதிலேருந்து கிடைச்ச அவுட்புட் எனாமஸ் பேக் டு ஆல் டைம் ஹை. அதனால இந்த ஏரியா, இந்த இம்மீடியட் பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே இடத்துல தான் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஹவர்லியில் பார்க்கும்போது இதுதான் அந்த ஹவர்லி டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருந்தது. எப்போ அது பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் புல் பேக் கிடச்சதோ அந்த அன்றைக்கி நான் அதில் என்ட்ரி ஆனேன். அண்ட் இதை நம்ம எப்படி க்ளோஸாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒரு ஹவர்லி ட்ரெண்ட் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் இந்த ஹவர்லி ட்ரெண்டில் சப்போர்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகுதோ அங்கே பொசிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆர் எப்போ இந்த ஹவர்லி ட்ரெண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்களோ கீழே, அப்போ பொசிஷன்ஸை கவர் பண்ணிக்கலாம். ஆர் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸிட் நம்ம டிட்டர்மின் பண்ண டார்கெட் ஆல் டைம் ஹை 1565 60 அந்த ரேஞ்ச் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதுதான் லாசர் அண்ட் டர்போக்கு நான் வச்சுருக்க பிளான். அட் த சேம் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கிடைக்கும். ப்ரைஸ் மேபி இப்போ இந்த இம்பல்ஸ் முடிச்சு கரெக்டிவ் அண்ட் அகைன் ஒரு இம்பல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இம்பல்ஸ் வேவ். இந்த இம்பல்ஸ் வேவ் மேபி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம். அரவுண்ட் 1540 வரைக்கும் வந்துட்டு மேபி பேக் டு 1530 25 அந்த ரேஞ்ச் வரலாம். இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டிவ் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி இந்த ஆப்ஷன் சி நான் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுவேன், லைக் பொசிஷன் ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ரொம்ப பக்கமாக இருக்கும்போது அரவுண்ட் 1540 1565 ஜஸ்ட் 25 பாயிண்ட்ஸ் ஒரே நாளில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பக்கமாக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் எப்பயுமே 1 or 2 டேஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அதை டார்கெட் பண்ணுவேன். வேற இந்த இப்போ இருக்கும்போது அதை கண்டிப்பாக நான் டார்கெட் பண்ண மாட்டேன். அதுக்கு ரீசன் உங்களுக்கு ப்ரைஸ் 1520 1565 போகிறதுக்கு ஒரு 40-45 பாயிண்ட்ஸ் லைக் 1 or 2 டேஸுங்கிறது உங்களுக்கு 4-5 டேஸ் ஆகலாம். ஆர் மோர் தென் அ வீக், ஒரு 8-9 ட்ரேடிங் டேஸ் கூட ஆகலாம். அந்த 8-9 ட்ரேடிங் டேஸில் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து டிசால்வ் ஆயிரும். அதனால இப்போ நான் ஆப்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் போகணுன்னா இந்த கரெக்டிவே வரும்போது இந்த
பி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரைட் பண்ணிடுவேன். மேபி அது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். பட் ஹவவர் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் அதை ரைட் பண்ண போகிறதில்ல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பிஇ ரைட் பண்ணால் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரேடாக இருக்கும். அட் த சேம் டைம் பிஇ ரைட் பண்ணுறது வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பிரேக் ஆகி ப்ரைஸ் எப்போ மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் ரைட் பண்ணணும், நாட் இமீடியட்லி ஆஃப்டர் டச்சிங் திஸ் ட்ரெண்ட் லைன். ஏன்னா அதுலேருந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரேடிங் எப்போயுமே நம்மளுக்கு ஃபேவரபுளாக போகணும்னு நம்ம எப்போயுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஆப்பனன்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அவங்களோட மைண்ட் செட்டையும் நம்ம புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதில் நம்ம ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது என்னோடய ஒப்பீனியன் ஜஸ்ட். ஸோ இது ஓரளவு நம்ம ஸ்விங் ட்ரேட் பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேட் வித்தின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் அ பேட்டர்ன். இதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த இடத்துல நான் இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங்கில் 50 மூவிங் ஆவரேஜ் டச் ஆகிட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகுறாங்க. இதை வந்து நான் நீ அடுத்து எப்படி பார்ப்பேன்னா ட்ரெண்ட் இப்படி போடுவேன். அண்ட் பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ஏரியா ஆஃப் வேல்யூ, எனக்கு இந்த ட்ரெண்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஏரியா ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அட் த சேம் டைம் 50 மூவிங் ஆவரேஜ் ரிஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஏரியா ஆஃப் வேல்யூ. இங்கேருந்து ப்ரைஸ் ஒன்றுமே மேலே போகலாம். அது பார்த்திங்கன்னா அது நம்ம போக போக தான் மேபி ஃபெபனாக்கி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. இது ஏன் இந்த ஏரியா வந்து இன்னும் நல்ல வேலிடான ஏரியான்னு சொல்கிறேன்னா என்ன ஜோன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டீப் ட்ரெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு கிராஜுவல் ரைஸ். இப்படி போச்சுன்னா ஸ்டீப் ரைஸ், அதே இது இப்படி போச்சுன்னா ஒரு கிராஜுவல் ரைஸ். இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் இந்த ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் அந்த கரெக்ட் வே முடிஞ்சு திரும்புதோ அப்போ தாராளமாக நம்ம பை பண்ணி வைக்கலாம். அண்ட் எப்போ இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஹவவர் நான் அடுத்தது ஜூலை கான்ட்ராக்ட், ஜூலையில் எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவேன். அண்ட் ஆஸ் செட் பிஃபோர், இந்த ஆல் டைம் ஹை கட் பண்ணும்போது பொசிஷன்ஸை கவர் பண்ணிவிட்டு மேபி இங்கேருந்து திருப்பி ரீடெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொரு பொசிஷன் நான் ஆட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு உண்டான டார்கெட் நம்ம ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் பார்ட் 2 பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா ஒரு இம்பல்ஸ் வேவில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஏரியா ஆஃப் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருப்பேன். லைக் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் இந்த சென்ஸ் நியூஸ் எதுவும் இருக்காது. என்னோடய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் பொறுத்த வரைக்கும் we might be the last person to read it. ஆனால் ஒரு ஆர்டிக்கல் டைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணி ஒரு நியூஸ் கிடச்சி இவ்வளோ தூரம் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து சேரும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் எவ்வளவோ நடந்திருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்னோடய பர்சனல் ட்ரேட்ஸ் நான் காமிச்சிருக்கிறது. அண்ட் அகைன் இது எப்போ ரிவர்ஸ் ஆச்சுனாலும் அந்த இடத்துல நான் பொசிஷன்ஸையும் கவர் பண்ணிடுவேன். ஐ வில் நாட் ஹோல்ட் இட் ஃபர்தர். Thanks for watching guys. Stay safe and thank you.